رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم ألا إن في الجسد مضغة فإذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழுகிற ஒரு மனிதனின் உயர்வு என்பது அவனுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக வெளிப்படுகிற செயல்பாடுகளின் மூலமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நற்பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதர் இந்த உலகத்திலே உயர்ந்தவராக கருதப்படுகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து 1446வது ஆண்டிலே அமர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அண்ணல் நபியிடத்திலே இருந்த அன்பு, அரவணைப்பு, இரக்கம், கருணை, நேசம், இது போன்ற ஏராளமான நற்பண்புகள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருங்கே அமைய பெற்றிருந்ததன் காரணமாகத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே தனக்கு அடுத்து, அல்லாஹ்விற்கு அடுத்த ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இனி கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வால் படைக்கப்பட இருக்கிற எல்லா படைப்புகளையும் விட மிக உயர்ந்த படைப்பாக, மிக சிறந்த படைப்பாக, அந்தஸ்திலே மிக உயர்ந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதற்கான காரணம் அவர்களிடத்திலே இருந்த நற்பண்புகள் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தின் மூலமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த பூமியிலே ஏற்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே அன்பாக, சில நேரங்களிலே இரக்கமாக, சில நேரங்களிலே கருணையோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த செயல்பாடுகளின் மூலமாக சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் கூட அவர்கள் நபி அவர்களுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டார்கள் என்கிற உண்மையை வரலாறுகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நற்பண்புகள் எங்கே பிறக்கிறது, நற்பண்புகள் எங்கே உருவாகிறது, நற்பண்புகள் எங்கே விதைக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே தான் அந்த சிந்தனைகள் அனைத்தும் பிறக்கிறது. பொதுவாக ஒரு குழந்தை எப்படி தாயினுடைய
கர்ப்பப்பையிலே அங்கே உருவாகிறதோ அதே போன்றுதான் மனிதனுடைய நற்குணங்கள் நற்சிந்தனைகள் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே தான் அவைகள் முதலாக அங்கே விதைக்கப்படுகிறது. நாம் இந்த காரியத்தை செய்யலாம், இந்த செயலை நாம் செய்யலாம், இந்த மனிதருக்கு நாம் வழங்கலாம் என்றெல்லாம் இந்த சிந்தனைகள் அனைத்தும் முதலாக அவனுடைய உள்ளத்திலே தான் அங்கே ஏற்படுகிறது. அந்த உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த சிந்தனையை, அந்த நற்பண்பை அவருடைய உடல் உறுப்புகளின் மூலமாக செயல் வடிவம் கொடுக்கிற போது அந்த அமலுக்கான முழுமையான நன்மையை அந்த மனிதர் பெற்றுக்கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். அமல்கள் அனைத்தும் அது எண்ணங்களை கொண்டுதான் கவனிக்கப்படுகிறது. எந்த எண்ணத்தோடு அந்த காரியத்தை நாம் செய்கிறோம், எந்த சிந்தனையோடு அந்த காரியத்தை நாம் துவங்குகிறோம், எந்த அமலை நாம் செய்ய போகிறோமோ அதற்கு முன்னர் நம்முடைய உள்ளத்திலே எது மாதிரியான சிந்தனைகள் இருந்தது என்பதை கவனித்துத்தான் அந்த இபாதத்திற்கு அல்லாஹ் அங்கே நன்மைகளை கொடுக்கிறான். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், இன்ன பிற இபாதத்துக்களாக இருக்கட்டும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹுவால் அவனுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லி காட்டப்பட்ட அல்லது வலியுறுத்தப்பட்ட எந்த இபாதத்தாக இருந்தாலும் அவைகளுடைய எண்ணங்களை கவனத்திலே கொண்டுதான் அதற்கான நற்கூலிகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்குவதற்கு அவன் காத்திருக்கிறான். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளம் அது சரியாக இருந்தது என்றால்தான் உங்களுடைய உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்பாடுகள் என்பது சரியானதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு போய்விட்டால் அந்த உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகளும் அங்கே சீர் இல்லாமல் தான் இருக்கும் என்பதை ஒரு நபிமொழியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கதன், நிச்சயமாக மனிதனுடைய உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, ஒரு உறுப்பு இருக்கிறது. ஃபைதா சலுஹத், அந்த உறுப்பு சரியாகிவிட்டால் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் அங்கே உடல் உறுப்புகளும் சீராக இயங்கும். வைதா ஃபசதத், அந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு கெட்டு போய்விட்டால் ஃபசதல் ஜஸது குல்லுஹு, உறுப்பு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளின் மூலமாக வெளிப்படக்கூடிய காரியங்களும் அது தீயதாகத்தான் இருக்கும், அது நன்மைக்கு புறம்பானதாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் உங்களுக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது, உங்களுடைய இபாதத்துக்களுக்கான 100க்கு 100 மதிப்பெண்களை 100க்கு 100 நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இபாதத்தை துவங்குகிற போது நீங்கள் என்ன எண்ணத்திலே அதை துவங்கினீர்கள் என்பதை அல்லாஹ் கவனிக்கிறான். அந்த எண்ணம் என்பது உங்களுடைய உள்ளத்திலே தான் உங்களுடைய அந்த எண்ணங்கள் எழுகிறது. எனவே அந்த உள்ளத்தை நீங்கள் சீர்கடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்கிற சொல்லாடலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நேற்றல்ல சற்றேறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லி, உள்ளத்தின் மீது நீங்கள் தனியாக கவனம் செலுத்துங்கள். உள்ளம் என்பது அது சாதாரணமானதல்ல, அது அவ்வளவு சீக்கிரமாக ஒரு நிலையிலே நம்மை இருக்க வைக்க விடாது. நம்முடைய உள்ளம் அது என்பது புரண்டு கொண்டே இருக்கக்கூடியது. சில நேரங்களிலே ஒரு சிந்தனை இருக்கும், இன்னொரு நேரத்திலே அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று இருக்கும். இப்படியாக மனிதனுடைய உள்ளம் என்பது அங்கே புரண்டு கொண்டே இருக்கும். எனவேதான் உள்ளத்திற்கு அரபியிலே கல்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காஃப் லாம் பே, கல்பு என்று சொன்னால் புரளுதல் என்று அர்த்தம். ஒரே நிலையிலே அது இருக்காது. இப்போது ஒரு நிலையில இருக்கும், இன்னொரு 10 நிமிடங்கள் கழித்து அந்த உள்ளத்தினுடைய
சூழ்நிலை என்பது மாறிவிடும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெரும்பாலான நேரங்களிலே இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக. அல்லாஹும்ம இறைவா, சப்பித் கல்வி என்னுடைய உள்ளத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக, அலா தீனிக்க உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய உள்ளத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக. உன்னுடைய தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவ கருத்தின் மீது நான் இப்போது ஏற்று அந்த கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போது தௌஹீதுக்கு மாற்றமான, ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமான பல்வேறு கொள்கைகள் இந்த மக்கமான கருத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளின் பக்கம் என்னுடைய உள்ளம் சென்று விடாமல், புரண்டு விடாமல் என்னுடைய உள்ளத்தை நீ வழங்கிய ஏகத்துவ கொள்கையின் மீது எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த செய்திகள் ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நம்முடைய உள்ளங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய செயல்பாடுகளும் அங்கே அமைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த செயல் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தினுடைய நிலைகளை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை நாமும் செய்ய வேண்டும். பல்வேறு சூழல்களிலே நாம் நம்முடைய உள்ளத்தை எங்கும் தடுமாறிவிட செய்துவிடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது நம்முடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள் ஏற்பட வேண்டுமா, நல்ல கருத்துக்கள் ஏற்பட வேண்டுமா, நற்பண்புகள் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் அதற்காக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். நம்முடைய எல்லா இபாதத்துக்களிலும், நம்முடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய நாம் தொடர்பு படுத்தி அதை நாம் நம்முடைய செயல்பாட்டிலே கொண்டு வந்து அதை நாம் வழக்கமாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், அப்போது நாம் நம்முடைய உள்ளத்தை சரியான முறையிலே பாதுகாக்க முடியும் என்ற கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு. இறைவனை எந்த மனிதர் நினைவு கூறுகிறாரோ, எந்த மனிதர் இறைவனை நினைவு கூறவில்லையோ அவருக்கு உதாரணமாகிறது கமஸலில் ஹய்யி வல் மய்யித். ஒரு மனிதர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான உவமை என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய எல்லா நேரங்களிலும், எல்லா இபாதத்துக்களிலும், எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வை தொடர்பு படுத்தி அந்த காரியத்திலே தன்னை ஈடுபடுத்துவார். அதன் மூலமாக அங்கே நன்மைகள் அவருக்கு கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை குறித்து அங்கே அடிக்கடி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இங்கேயும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால்தான் உங்களுடைய உள்ளம் அது உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அல்லது உங்களுடைய உடல் மாத்திரம்தான் இந்த பூமியிலே இருந்து உயிரோடு இருக்கிறது, உள்ளம் என்பது அது மரணித்து போய்விட்டதற்கு சமமானது. ஒரு உயிரற்ற உடல் எப்படி மரியாதை என்பது இல்லாமல் போய்விடுமோ, அதே போன்று வெறுமனே வெற்றுடலுக்கு அங்கே அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் என்பது இல்லாமல் போய்விடும். எனவே உங்களுடைய சூழ்நிலைகளிலே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை நீங்கள் தொடர்பு படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை உங்களுடைய நாவிலே கொண்டு வாருங்கள் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே கண் விழித்தது முதற்கொண்டு இரவிலே நாம் தூங்குவதற்காக செல்லுகிற எல்லா நேரங்களிலும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த எல்லா பிரார்த்தனைகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி, அல்லாஹ்வை தொடர்பு படுத்தியுள்ள அந்த துஆக்களை சாப்பிட்டு முடித்தவுடன், தூங்கி எழுந்தவுடன், கழிவறைக்கு செல்லும் போது, கழிவறையிலே இருந்து வெளியே வருகிற போது, அதே போன்று கடைத்தெருகளுக்கு செல்கிற போது, எல்லா பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகிற போது, பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்கிற போது என்று நபி அவர்களால்
நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் அது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹோடு நம்மை தொடர்பு படுத்தி நம்மை இணைத்து வைக்கிற ஒரு காரியத்தை தான் அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஃமின்களுக்கான அடையாளம் என்ன என்பதை குறித்து சொல்கிற போது ஒரு வசனத்திலே சொல்கிறான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். எவர்கள் பரிபூர்ணமான முஃமின்கள் என்று சொன்னால், யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள், கியாமன் நின்ற நிலையிலும், வ குஊதன் உட்கார்ந்த நிலையிலும், வ அலா ஜுனூபிஹிம் ஒருங்கிணைத்து படுத்திருக்கக்கூடிய நிலையிலும், வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியை யார் படைத்தார் என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்கிற எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறவர்கள்தான் அங்கே பரிபூர்ணமான முஃமின்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னொரு வசனத்திலே இப்படியும் அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்களுக்கு நிம்மதி என்பது இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தந்தாலும், அதை வசனங்களின் மூலமாக, குர்ஆனுடைய வார்த்தைகளின் மூலமாக, கலாமுல்லாவாகிய குர்ஆனின் மூலமாகவும் அங்கே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அங்கே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். எனவே மனிதனுடைய உள்ளம் என்பது செயல்களினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. அந்த செயல்களினுடைய பிறப்பிடம் என்பது அது உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே நல்ல சிந்தனைகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பற்றிய அந்த சிந்தனை இருக்கிற போதுதான் நம்முடைய உறுப்புகளின் மூலமாக ஏற்படுகிற எல்லா செயல்பாடுகளும் அங்கே நல்லதாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்படுகிறது. அந்த குர்ஆன் இறங்குகிற போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் அங்கே ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி வஹி வருகிறது என்று சொல்கிறார்கள், குர்ஆன் தனக்கு இறக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள், வஹியாக வருகிற செய்திகளை இவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான சந்தேகங்கள், பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அங்கே ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்திகள் அனைத்தும் அவர்களுடைய காதுகளுக்கு வந்தது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பல்வேறு விதமான பதில்களை, தக்க பதில்களை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களின் மூலமாக அங்கே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டார். குர்ஆனுடைய இறக்கப்பட்டு முடிவடைகிற அந்த கடைசி காலங்களிலே, குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பின்னரும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அந்த சர்ச்சைகள் எல்லாம் ஓய்ந்து போய்விட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய சிந்திக்க சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வை குறித்து நினைவு கூற சொல்லி இருக்கிறான். இந்த நேரத்திலே அங்கே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை விளங்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது? எப்படி ஒரு வீட்டிற்கு உள்ளே யாரும் செல்லாமல் இருப்பதற்காக நாம் அந்த வீட்டை பூட்டி வைப்போமோ, பூட்டுகளை வைத்து அதை பூட்டி பாதுகாக்கிறோமோ, அதே போன்று மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு என்ன நான் பூட்டா போட்டிருக்கிறேன். இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானங்கள், அந்த விளக்கங்கள் சென்றடையக்கூடாது என்பதற்காக ஏன் நீங்கள் இன்னமும் குர்ஆனுடைய கருத்துக்களை புரியாமல், குர்ஆனுடைய சிந்தனைகளை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் அதை குறித்த விமர்சனங்களை மாத்திரம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட அங்கே குர்ஆனை படித்தால், அங்கே நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, நபி அவர்களுடைய அந்த நபிமொழிகளை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே அது உயர்வு என்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் செயல்படுத்தாமல், அவைகளை நீங்கள் சிந்திக்காமல் நபி அவர்களை குறித்து நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் என்ன உங்களுடைய உள்ளங்களை பூட்டை போட்டு பூட்டியா வைத்திருக்கிறேன்? உங்களுடைய உள்ளங்களை நான் விசாலமாக திறந்து வைத்திருக்கிறேன். அப்படியெல்லாம் நான் செய்யவில்லை. குர்ஆனுடைய
குர்ஆனுடைய கருத்துக்களை நீங்கள் படியுங்கள், அது என்னுடைய கருத்து தான், என்னுடைய கலாமாகத்தான் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கு உள்ளங்களை மீது பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி இருப்பதன் மூலமாக செயல்கள் அனைத்திற்குமான பிறப்பிடம் அங்கே உள்ளமாகத்தான் இருக்கிறது என்ற கருத்தையும் இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த உள்ளம் என்பது இன்றைக்கு நம்முடைய உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு செய்தி அல்ல. நாளை மறுமையிலும் இந்த உள்ளத்திற்கு மத்தியிலே நமக்கு மத்தியிலே உள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதையும் குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. குர்ஆனுடைய வேறொரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, நிச்சயமாக செவிப்புலனும் வல் பஸர பார்வை புலனும், பார்ப்பதற்காக மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணும், கேட்பதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செவிப்புலனாகிய காதும், வல் ஃபுஆத் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளம், குல்லு உலாயிக்க இந்த அனைத்துமே, இந்த மூன்றும் கான அன்ஹு மஸ்ஊலா இந்த மூன்றிடத்திலும் அவைகள் விசாரிக்கப்படும். அந்த காதுகள் செய்த காரியங்கள் என்ன, உள்ளங்கள் செய்த காரியங்கள் என்ன, அதே போன்று பார்வைகள் செய்த காரியங்கள் என்ன என்று அந்த உறுப்புகளின் மூலமாக நடைபெற்ற காரியங்களை குறித்து நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வின் மூலமாக அங்கே வினவப்படுவார்கள் என்கிற செய்தியையும் குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லி வைத்திருப்பது என்பது மனிதனுடைய உள்ளத்தை இந்த வசனத்திலே அல்லாஹ் அங்கே மையப்படுத்தி சொல்லி இருக்கிறான். உள்ளங்கள் தான் செயல்பாட்டிற்கான அடிப்படை காரணமாக இருக்கிற அந்த காரணத்தினால்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலும் குறிப்பாக கண்ணையும் காதையும் அங்கே குறிப்பிட்டதைப் போல உள்ளத்திற்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் மத்தியிலே மிகுந்த ஒரு நெருக்கம், மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி இதுதான். உங்களுடைய உயர்வு என்பது நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உறுப்புகளின் மூலமாக செயல்பாடுகள் நன்றாக இருக்க வேண்டும். அந்த செயல்பாடுகளுக்கான பிறப்பிடம் என்பது அது உள்ளமாக இருக்கிறது. அந்த உள்ளம் சீர்கட்டு போய்விடாமல் நீங்கள் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்களை குறித்த செய்திகளை இன்றைக்கும் நாம் பேசுகிறோம், மற்றவர்களுக்கு சொல்கிறோம். ஏதேனும் ஒரு விஷயமாக இருந்தாலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே இருந்த அந்த நற்பண்புகள் தான், அவர்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்ட அந்த செயல்பாடுகள் தான் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களையும் விட மிக உயர்ந்த அந்தஸ்துக்குள்ள அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்ற மனிதராக நபி அவர்களை ஆக்கியதற்கான காரணம் அது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட நற்பண்புகளின் மூலமாகத்தான் என்பதையும் வரலாறுகளின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உள்ளங்களை நாம் சீர்படுத்தி நம்முடைய உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை நாம் சரிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் நமக்கு வழங்கப்படும் என்கிற அந்த சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். அதை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய ஞானங்களை, குர்ஆனுடைய விஷயங்களை, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் தெரிந்து அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தி விடலாம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மை நாம் எந்த இபாதத்துக்களை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு நம்முடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொள்கிற நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்